ஒரு பல பேர் பல வருடங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தையும் ஏளனத்தையும் விமர்சனங்களையும் விஜய் அவர்கள் 2 வருஷம் 2 மாசத்திலே பெரிய அளவுக்கு சந்திச்சிட்டார். நான் மக்கள் பணத்தை கை வைக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனா ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் வேற எவனையும் ஒரு பைசா கை வைக்க விட மாட்டேன்னு சொல்றார். இதுக்கு ஒரு தில்லு வேணும். ஒரு நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான பொசிஷன்ல வச்சு ப்ராப்பரான ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா தான் அருமையா இருக்கும். அவர் பேண்ட் போட்டிருக்காரா, வேட்டி கட்டுறாரா, கோட் போட்டிருக்காராங்கிறது பிரச்சனை இல்லை. கரெக்டா நாட்டை ஆள்றாரா? தமிழகத்தை ஒரு சின்ன முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட என்னோட தகவல் கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டதா. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இலவசங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு அரசாங்கத்தை எடுத்துட்டு போகணும். இது வந்து திராவிட மாடல் 2.0 இல்லை. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. பைதேபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய சூழல் குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் நம்மோடு இருக்கிற பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கா. ஸோ ஒரு நீண்ட இழுவரி நடக்குமா நடக்காதா, 3 முறை சந்திப்பு 4 முறை சந்திப்புன்னு கவர்னர் சந்தித்து ஒரு வழியாக நேற்று விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்றிருக்காரு. பதவியேற்ற பின்பு அவருடைய இந்த பேச்சுகள், இது குறித்தான விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது ஒரு பெரிய மாற்றம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்திருந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஒரு திமுக அவனுடைய ஆட்சிங்கிறது 67க்கு அப்புறம் நேற்று பதவி ஏற்கிற வரைக்கும் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதை முறியடிச்சிட்டு இப்போ விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. மாண்புமிகு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சி தோழர்களுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் முதல்ல. கண்டிப்பாக. ஸோ ஒரு சினிமா நடிகராக இருந்து கட்சி தலைவராக ஆகி இன்றைக்கி தமிழக மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இது வெறும் ஒரு கட்சி ஆரம்பித்த 2 வருஷம் 2 மாதத்துக்குள்ளார இதை நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இது மக்கள்கிட்ட இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆட்சியாளர்கள் மேலே இருந்த வெறுப்பும், யாராவது ஒரு ஆல்டர்னேட் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்ததில் விஜயை அதீதமாக நம்பி மக்களுக்கு அவர் வாக்களித்து கொண்டு வந்திருக்காங்க. உள்ளபடியே இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப காலமாக இருந்துச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இப்போ வைகோ அவர்கள் தனியாக ஆரம்பித்தார், விஜயகாந்த் அவர்கள், ரஜினிகாந்த் கூட அரசியலுக்கு வந்தார். இவன் நிறைய பேர் முயற்சித்து கூட இவர்களுக்கெல்லாம் கிட்டாத அந்த வாய்ப்பு விஜய் அவர்கள் கிட்டியதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு? அதாவது ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு சினிமாவில் ஒரு பெரிய புகழ் வெளிச்சம், அவருக்கும் ஒரு அரசியலில் நிறையா பேசிக்கிட்டு இருந்தார். விஜய் அவர்கள் கூட அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடிலாம் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அளவுக்கு அரசியல் விமர்சனங்கள் அவர் வைக்கல. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஒரு 2 ஃபோட்டோ ராகுல் காந்தி கூட அவர் சந்தித்தது, மோடி கூட அவர் சந்தித்தது, விஜய் அவர்கள் சந்தித்தது, அப்புறம் இந்த காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ்லேருந்து அவரை போய் சந்தித்தது, இதை தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல அரசியல் கட்சிகள், அது மாநில தலைவர்களாக இருக்கட்டும், மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கலைஞர்களுடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாத ஒரு அரசியல் விழா இல்லாதங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவர் அரசியலுக்கு வரன்னார். ஆனால் அவர்னால் அந்த உடல்நிலை காரணமாக அவர் காரணங்கள் சொன்னார். ஸோ அதனால் அவரால் வர முடியாமல் போச்சு. வந்திருந்தாலும் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. நான் அதனால தான் சொன்னேன், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். யார் தைரியமாக முடிவெடுத்து வராங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்புகளும் கிட்டும். ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் சந்தித்தது அவருடைய பேச்சிலேயே கூட சொன்னார். நம்ம எந்த அளவுக்கு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பேசினதில் கூட சொன்னார், எந்த அளவுக்கு நம்ம அவமரியாதையை சந்தித்தோம், ஏளனத்தை பார்த்தோம் அப்படின்னு. அப்போது அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் அரசியலுக்கு வரும்போது. ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லவனாக இருந்துட்டு போகணுங்கிற நினைக்கிற கேரக்டர், யாரும் நம்மளை விமர்சித்து தரக்கூடாதுன்ட்டு. அப்போ இன்றைக்கி விஜய் அவர்களை இந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவரை இவ்வளோதான் விமர்சித்தாங்கிறதே கிடையாது. அவருடைய ஆதரவாளர்களே சரி, அவருக்காக வாக்களித்ததுக்கு அப்புறமும், தேர்தல் ஓட்டு என்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் வந்துருவாருன்னு மக்கள் போட்டோம், அது நாங்கள் தான் சோறு போட்டோம், திராவிடம் தான் சோறு போட்டுச்சு, சட்டை கொடுத்துச்சு, பேண்ட்டு கொடுத்துச்சுங்கிற அளவுக்குலாம் எல்லாம் பேசி வசப்பாடி கடைசியில் இன்றைக்கி ஜெயிச்சதுக்கப்புறமும் அவங்க அப்போ எவ்வளோ ஒரு தடைக்கற்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்காரு பாருங்கள். எவ்வளோ அவமானங்களை சந்தித்து, எவ்வளோ ஏளனங்களை எல்லாம் எதிர்நோக்கி, அப்படி வரும்போது இன்றைக்கி இந்த வெற்றி அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓகே 2 வருஷத்தில் வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு பல பேர் பல வருடங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தையும் ஏளனத்தையும் விமர்சனங்களையும் விஜய் அவர்கள் 2 வருஷம் 2 மாதத்திலே பெரிய அளவுக்கு சந்திச்சிட்டார்.
அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு எப்படி விஜய் அவர்களுக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது விஜய் அவர்களை நம்புகிறாங்க அவங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியாகவும் வந்தாலும் நடிகர்களாக இருந்தும் அரசியல் கட்சி வந்திருக்காங்க, இவங்களுக்கு வந்திருக்கும் போது ஒரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் மேலேயும் இந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால தான் முதல் தேர்தலில் ஒரு 8% வாங்கினார். அடுத்தது அதிமுக கூட சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராகவும் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் எடுத்த சில அரசியல் முடிவுகள் வந்து அவரை அரசியல் முன்னேற்றத்திலிருந்து பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுச்சுன்னு தான் நம்ம 2016 மக்கள் நல கூட்டணியில் அமைச்சதுலேருந்து அன்னைக்கே அவர் வந்து ஐயா கலைஞர் கூட போயிட்டு பழம் நழுவி பால் அந்த மாதிரி போயிருந்தாருன்னா அன்றைக்கே அவர் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்திருக்கு, அடுத்த கட்டத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவு தான். இப்போ விஜய் அவர்களும் வந்து தனித்து நிற்கணும்னு எடுத்த முடிவு. அப்போ வந்து அந்த முடிவு தவறாக போயிருந்தால் எனக்கு யாரும் நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அது தைரியமாக அவர் எடுத்த முடிவு இன்றைக்கி பலன் கொடுத்தனால எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசுகிறோம். அவர் வந்து எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியா சேனல்ஸ் நேஷ்னல் மீடியா பூரா இன்றைக்கி அவருடைய புகழ் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் அதனால தான் சொன்னேன் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நான் விஜய் அவர்களுக்கு பார்க்குறேன். ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள் மேலே இருந்த வெறுப்பு, இவர் மேலே இருந்த நம்பிக்கை, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு அலையாடிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். சார், இப்போ பொதுவாக பதவி இருக்கும் பொழுது கடவுள் மீது ஆணையாகன்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்கார். ஆனால் ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் வந்துட்டு ஒரு கடவுள் மீது ஆணையாகன்னு சொல்லிட்டு பதவி வச்சுருக்காங்க. ஒரு புறம் அண்ணா, இப்போ இவர் நம்ம எம்ஜிஆர், கலைஞர், ஸ்டாலின் இவங்க எல்லாமே உளமாற உறுதி கூறுகிறேன்னு சொல்லிட்டு பதவிட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அது வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்பட்ட இன்றைக்கி எம்எல்ஏ பதவி இருக்கும்போது உளமாற பதவி இருக்கிறேன், உறுதிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது அவர் மனப்பாடம் பண்ணுறதுனால வந்த பிரச்சனையா, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவருடைய சித்தாந்த ரீதியான பிரச்சனை? ஏன்னா இங்கே தற்பொழுது இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வது இடத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. முன்னாடி ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் சட்டசபையில் வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடக்கூடாது, கடைசியில் பாடணும், இந்த மாதிரி பிரச்சனைகளாக வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது நம்ம? இல்லை, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் சொல்கிறாரு அனைத்து மதமும் நம் மதம் அப்படிங்கிறாரு. அவர் பெரியார் அவர்களை கொள்கை தலைவரை அறிவிக்கும் போதே கடவுள் மறுப்பை தவறன்றார். அப்போ அவருக்கு விஜய் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதீதமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாங்கள் மனமாற உறுதி ஏற்கிறோங்கிறோன்னா அதுக்காக இவரும் அப்படி ஏற்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து திராவிட மாடல் 2.0 இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. திராவிட மாடல் 2.0 1.0 நீட்சி இல்லை இது. அப்போ வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணினதுக்கப்புறம் இவர் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. எதுக்கு பண்ணணும்? அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது இல்லையா? அப்போ அவர் வந்து கடவுள் மேலே பற்று இருக்கிறவர், அதனால் ஆண்டவன் மீது அவர் ஆணையிட்டு அந்த உறுதிமொழி ஏற்கிறார். இது எப்படி தப்புன்னு நம்ம பார்க்க முடியும்? அப்போது இந்த இடத்துல வந்து அவர் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு செக்குலரிஸ்ட்டாக அவர் இருக்கார். அவர் வந்து தர்காவுக்கும் போகிறாரு, சர்ச்சுக்கும் போகிறாரு, கோயிலுக்கும் போகிறாரு, சாய்பாபா இதுக்கும் போகிறாரு. அப்போ அனைவருக்குமான மனிதன் நான்கிறத சொல்றாரு. எம்எல்ஏ பதவி இருக்கும் பொழுது உளமாறன்னு சொல்ற தப்பு என்ன இருக்கு? ரெண்டு ஒண்ணு தானே. ஏன் இது என்ன தவறா போயிடுச்சு? இது அப்ப உள்ளம் இருக்கிறவங்களுக்கு, உளமாற இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடவுள் கிடையாதா? அப்ப கடவுளை வேண்டவங்களுக்கு பூரா உள்ளம் கிடையாதா? என்ன இது? அவர் ஒருவேளை இந்த தவறு இல்ல 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 அப்படி எல்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கிறவர் அவரு, தெரிஞ்சேதான் அவர் சொல்றாரு. நேற்று இறைவன் ஆணையம் சொல்றாரு, இன்னைக்கு வந்துட்டு உளமாறன்னு சொல்றாரு. ஆமாங்க, ரெண்டுமே இருக்குன்றாரு. இறைவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனது உழைச்சான்று பிறையும் நான் வேலை செய்வேன்றாரு. என்ன தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்கு? இந்த வார்த்தை அரசியல் எல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. இதே தான் இந்த கடந்த 5 வருஷமா இந்த வெறும் வார்த்தை அரசியலை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த வெறும் வார்த்தை வெற்று அரசியல் பண்ணனால தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்குள்ளார வாங்க. வெறும் வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறது, வார்த்தைக்கு வந்து ஜோடனைகள் செஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கதையெல்லாம் விடுங்க. மக்கள் பிரச்சனை என்ன இருக்கு இன்னைக்கு நிதி நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? இன்னைக்கு கஞ்சா பிரச்சனை எப்படி இருக்கு? லாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு? மக்களை எப்படி கொண்டு வர போறீங்க? அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? அதையெல்லாம் என்ன பண்ணணும்? அதை எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்டாங்கன்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான ஜனநாயகம். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதான். ஆனால் மாநில உரிமைன்றது வர்றது இப்போ அதையும் வந்து முக்கியமாக, ஏன்னா தமிழகம் பொறுத்த வரைக்கும் மாநில உரிமைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. தமிழர்ன்ற உணர்வுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகளே இன்னைக்கு வந்து விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது பதவியேற்ற முதல் நாளே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சுருக்காங்க. இல்லை தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுங்கிறதே ஒரு தவறான பார்வைன்னு நான் பார்க்குறேன்.
அதாவது வந்து இப்போ பிப்ரவரி 2026 இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. நீங்கள் தேசிய கீதம் பாடும்போது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தேசிய பாடல் பாடியாகணும். இது விஜய் அவர்களுக்கு பிடித்தோ இல்லை விஜய் அவர்களுக்கு பிடிக்காமையோ பாடுறதில்லை, இது வந்து ஒரு புரோட்டோகால். அப்போ சட்டசபையில் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரே நிமிஷம், எங்கெங்கெல்லாம் பிரசிடென்ட்டும் எங்கெங்கெல்லாம் கவர்னரும் வராங்களோ அவங்க வரும்போதும் போகும்போதும் இதை பாடணுங்கிறது விதிமுறைகள். அப்போ இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்தை வந்து நீங்கள் 1ஆவதா பாடுறீங்களா 3ஆவதா பாடுறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை. தமிழ்தாய் வாழ்த்தை எங்கேயாவது அவமரியாதை பண்ணியிருக்காங்களா? அதை பாடாமல் விட்டுருக்காங்களா? அது ஏதாவது நடந்திருக்கா? அப்போ ஒருவேளை இப்போ சட்டசபைகள்ல மறுபடியும் இதே வழக்கம் இது வந்து இந்த புரோட்டோகால் எப்போ செல்லுபடி ஆகணும்னா ஜனாதிபதியும் கவர்னரும் இருக்கும்போது இது கட்டாயம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது தேவையில்லை. இல்லை சார், இப்போ கடந்த ஆட்சியில் வந்துட்டு ஆளுநர் அவர்கள் வந்து இந்த பாடல் ஒழிப்பதில் பிரச்சனையில் தான் வந்து சட்டசபையில் வெளியேறி போனார்ன்றலாம் வரலாறு இருக்குது நமக்கு. ஆனால் மறுபடியும் இப்போ ஆளுநர் வந்து சட்டசபைக்கு வரும் பொழுது இப்போ இந்த நிகழ்வுகள் மறுபடியும் தொடருமா அப்படி தான் கேள்வியாக இருக்குது. என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ஒரு ஜனகணமன பாடுறதுலையோ வந்தே மாதம் பாடுறதுலையோ தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுலையோ என்ன பிரச்சனை? ஏன் தமிழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப அவங்களுடைய மாநில பாடலை வந்து முதல்ல பார்ப்பது என்ன பிரச்சனை? அது கூட கேட்கலாம். நம்ம 3ஆவது பாடுறதுக்கு மேலே எனக்கு முதல்ல பாடுங்க, தாராளமாக கேட்கலாம், தப்பு இல்லை. நேற்று கூட நான் ஒரு விவாதத்தில் கலந்துக்க போது அந்த வந்தே மாதரம் பாடுறது என்னமோ சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு டப்பாங்குத்து பாட்டை எடுத்து பாடின மாதிரி பேசினாங்க. அப்போ வந்தே மாதரம்ங்கிறது என்ன? ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய பாடல். அது வங்காள விடுதலைக்காக அது மூமெண்ட்டுக்காக இருந்தாலும் அது வந்து 1905 வந்து தேசிய காங்கிரஸ் வந்து அதை எடுத்து ஒரு விடுதலை முழக்கமாக இருந்தது. அப்படிக்கெல்லாம் கொடி பிடிச்சவங்க பூரா வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் எல்லாரும் அந்த கொடி பிடிச்சி அந்த பாடலை பாடி தானே சுதந்திர வேட்கையை ஊட்டினது. என்ன இது அநியாயமா இல்லையா இது? அப்போ இன்னைக்கு அந்த பாடல் வந்தே மாதரம் பாடல் வந்து இன்னைக்கு 150 வருடம் ஆனதுக்காக தான் அந்த 150வது ஆண்டு விழாவில் இது வந்து தேசிய பாடல். ஏற்கனவே தேசிய பாடல்ங்கிறது 1950 அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ இந்த 2026 எங்கெங்கெல்லாம் வந்து தேசிய கீதம் பிரசிடென்ட்டும் கவர்னரும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தேசிய கீதம் பாடணும். தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி தேசிய பாடல் பாடணுங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றறிக்கை, புரோட்டோகால். நீங்க தமிழ் திமுக ஆட்சியில் இருக்கப்ப வந்துருச்சு. ஆமா, நீங்க எங்கேயாவது நீங்க திமுக இதை எதிர்த்து குரல் கொடுத்து பாத்தீங்களா? பிப்ரவரி மாசத்துல இருந்து அதான் ஏன் எதிர்க்கின்ற கேள்வி வருது. அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்போ அப்ப இந்த நேத்தா வந்துச்சு இந்த சுற்றறிக்கை. அப்ப நீங்க பிப்ரவரி மாசத்துல என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க தான் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தானே சண்டைன்னு சொன்னீங்க. ஏன் இந்த சண்டையில நீங்க இதை வார்த்தையை சொல்லல? இப்படி ஒரு விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியலையே. மக்களுக்கு தெரியாம வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஒரே இப்போ வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறத முதல் பாடலாக பாடணுமா? எனக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்தே மாதரம் பாடுறது வந்து தவறுன்னு சொல்றதுக்கு என்ன அடிப்படை ஆதாரம் இருக்கு? என்ன உரிமை இருக்கு? இது 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 என்ன இது என்ன பாடல்? இது சுதந்திர வேட்கையை ஊட்டின பாடல், நாட்டுப்பற்ற ஊட்டின பாடல் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறவங்களா இந்த பாடலை வேண்டாங்களா? இந்தியர்கள் கிடையாதா? இது என்ன வந்து ஒரு பாகிஸ்தானுடைய பாடலா? ஏன் இந்த பாடலை வந்து பாகிஸ்தானுடைய தேசிய கீதத்தை பாடிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு என்ன என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. ரங்க நிச்சயமாக சார், இப்போ தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பேசிய விஷயங்கள், அரசு கஜனாவை காலி பண்ணிட்டீங்க, அதை வந்து கொடுத்து ஒரு வெள்ளை அறிக்கை இருக்கணும், என்ன நிலைமை இருக்கிறது, என்ன இருக்குது என்ன இல்லை, இதெல்லாம் நான் ஆராய்ஞ்சு சொல்கிறேன், அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், எனக்கு இந்த சொன்ன வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்ற முயற்சி பண்ணுறேன், அதுக்கு நேரம் கொடுங்கள்னு சொல்லியிருக்காரு. அதற்கு எதிர்வினையாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எடுத்த எடுப்பிலே கஜானா காலின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்காதீங்க, மீண்டும் ஒரு மக்களை ஏமாற்ற நினைக்காதீங்க, பணமெல்லாம் இருக்குது, உங்களுக்கு கொடுக்குறக்கு மனசும் நிர்வாகத்திடம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 18 பதவியேற்க முதல் நாளே அந்த அரசியல் எல்லாமே இந்த ஹனிமூன் பீரியட் இருப்பாங்கலாம் பார்த்தாங்க. ஆனால் பதவியேற்ற முதல் நாளையே இந்த அரசியல் போர் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது பார்க்குறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நானும் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டேன், விஜய் அவர்களுக்கு ஹனிமூன் பீரியட்லாம் கிடையாது. இது 2020 ஓவர் மேட்ச் மாதிரி வந்த உடனே பால்லேருந்து விளையாடணுங்கிறது என்னுடைய கருத்து. வெள்ளை அறிக்கைங்கிறது கட்டாயம் கொண்டு வர வேண்டியது. திமுக ஆட்சி அமைக்கும் போது எதுக்கு வெள்ளை அறிக்கை விட்டீங்க? வெள்ளை காகிதத்தை காமிச்சாங்க. இல்லை, அது ஐயா எடப்பாடியார் கேட்டு நீங்கள் அந்த வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த முதலீடு என்னங்கிறது வெள்ளை அறிக்கை விடுங்கிறதுக்கு அதுக்கு வெள்ளை காகிதத்தை காமிச்சார். வடிவேலது பேண்ட் பேக்கெட்டில் எடுத்து பார்த்து பிம்பிளிக்கா பிலாப்பின்னு பாருங்க, அந்த மாதிரி ஐயா டிஆர்பி ராஜா காமிச்சார். நான் சொல்கிறது வந்து 2021 ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் நிதி அமைச்சராக இருக்கும்போது தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை விட்டாங்களா இல்லையா? வெள்ளை அறிக்கை விட்டாங்களா இல்லையா? எதுக்கு விட்டீங்க? அப்போ உங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி முடிஞ்சு போகும்போது எவ்வளோ கடன் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ எதுக்காக நீங்கள் வெள்ளை அறிக்கை விட்டீங்க? அப்போது வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைமை என்ன,
இப்போ 10.25 லட்சம் கோடி இருக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அது முழுசா தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மொபைல் போன், இது என்னன்னு கேட்டா யாரும் என்ன சொல்லுவாங்க? மொபைல் ஃபோன். இந்த மொபைல் போன் வந்து இது எதால ஆக்கப்பட்டதுன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? இதுல சிப் எதனால இருக்கு, என்ன மாதிரி சிப் இருக்குது, என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்குது, இதுல என்ன இருக்கு, கம்பெனி தெரியும். மத்த உள்ளார ஆழமா போய் பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இது என்னப்பான்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க, சார் மொபைல் சார்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க 10.25 லட்சம் கோடி. ஒரு நிமிஷம், அதே கூட 10.25 லட்சம் கோடி இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த வெள்ளை அறிக்கைங்கிறது வெறும் 10. இந்த தமிழக அரசாங்கத்துக்கு அடுத்த மார்ச் மாசம் 2027 முடியும் போது 10.25 லட்சம் கோடி தமிழகத்துக்கு கடன் இருக்கும்போது இது வெள்ளை அறிக்கை இல்லை. வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்டை கொடுப்பாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ஒரு 100 கம்பெனி பக்கமாக இருக்குது தமிழ்நாட்டில் அரசாங்கம் நடத்தக்கூடிய கம்பெனிகள், அதனுடைய நிதி நிலைமைகள் எப்படி இருக்கு, எந்தெந்த கம்பெனி எப்படி எப்படி ப்ராஃபிட்டபிளாக போகுதா லாஸாக போகுதா, எவ்வளோ லாஸு எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஏன் லாஸு ஏன் ப்ராஃபிட்டு, ஒவ்வொரு துறை ரீதியாக வந்து என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் வரும். அதோட மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளை அறிக்கை வந்து ஒரு ஃபார்வர்டு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ப்ரொபோசலுக்கு நீங்க பாலிசி டெசிஷன் எடுக்கிறதுக்கு அது உதவும். அப்போ இன்னைக்கு நீங்க வந்து இப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்கிறது முக்கியமா இல்லையா? அப்போ இவங்க எந்த இடத்துல விட்டு போயிருக்காங்கிறத மக்களுக்கு இவங்க சொல்லணும். அப்போ இந்த வெள்ளை அறிக்கைன்னு வரும்போது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஐயா விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானியர்களுக்கும் தமிழகத்தினுடைய முழு நிதி நிலைமை அறிஞ்சிக்கிறதுக்கு உதவும். அதுதான் இங்கே கேள்வியா இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியம் இருக்காது, அதிகமான ஒரு பணச்செலவுகள் தேவைப்படும்ன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழலில் அவர் இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்றது பாருங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தப்பிப்பதற்காக சொல்றாரான்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. யாரா இருந்தாலும் சட்டியில இருந்தா தானங்க எடுத்து கொடுக்க முடியும். சட்டியில் இல்லாம என்ன விஜய் வந்து அவர் வீட்ல இருந்து காசை கொண்டாந்து போடுறாரா? இல்ல ஐயா ஸ்டாலின் அவர் வீட்ல இருந்து கொண்டு விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருக்குன்னு தெரியும். நான் இப்பதான் சொன்னேன், அதுக்கு வெறும் 10 லட்சம் கோடிங்கிறது வெறும் ஒரு வார்த்தை. அது எதுல இருந்து வந்து கடன் இருக்குது, அப்ப இந்த கடன் வந்து எதெல்லாம் வந்து தேவையில்லாத கடன், தேவையான கடன், அப்ப இந்த கம்பெனிகள் இருக்கிறதெல்லாம் எங்கெங்கிறதெல்லாம் வந்து செலவை குறைக்க முடியும், செலவை குறைஞ்சு எவ்வளவு பணத்தை மீதிப்படுத்த முடியும், இது எல்லாமே பாலிசி டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை உதவும். அப்ப இந்த வெள்ளை அறிக்கை முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். 10.25 லட்சம் கோடி இருக்குதுன்னு ஒரு வரியில சொல்றது இல்ல வெள்ளை அறிக்கை. அதைத்தான் சார் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு அவர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தப்பிப்பதற்கு முயற்சிக்கிறார்ன்ற மாதிரி குற்றச்சாட்டு. தப்பிக்கிறதுக்கும் இல்ல, அவங்க மக்களுக்கு விளக்குங்க. நம்மளே இதை வந்து விஜய் அவர்கள் தேவையில்லாம எதுக்கு இவ்வளவு இலவசங்களை கொடுக்குறாரு நானே பேசியிருக்கேன். தேவையில்லாத ஏன் இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுக்குறீங்கன்னு அவர் கொடுக்குறாரு. ஆனா கொடுக்கலன்னா மக்கள் கட்டாயம் கேட்பாங்க, எதிர்கட்சிகள் கேட்பாங்க, கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்கிறார். அப்ப அந்த அவகாசம் கொடுங்க எதுக்காக கேட்கிறாரு, நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றேன். இப்ப நமக்கும் 10.25 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? கண்டிப்பா. ஆனா எங்கெங்க இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் வாங்கப்பட்டிருக்குன்னு நமக்கு சரியான விவரம் தெரியுமா? ஆனா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த கடன் வாங்கப்பட்டு இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதாவது FRBMனு ஒன்று இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3% மேலே நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம போன வருஷம் முடியும் போது 3.48% நமக்கு இருக்குது. அடுத்தது அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா GSDP, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு 28% வாங்கலாம்னா நம்ம வந்து ஒரு 26% இருக்கிறோம். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தண்ணி வந்து இவ்வளோ தூரம் இருக்குதுங்க, முழுகிட்டீங்க, இவ்வளோ மூக்குக்கு கீழே தண்ணி இருக்குது. இப்போ உங்களால் உயிர் வாழ முடியுமா, வாழ முடியாதா? கிட்டத்தட்ட கொஞ்சம் வாழலாம், மூச்சு விடலாம். இது ஆனால் ஆரோக்கியமான நிலைமையா? கிடையாது. கொஞ்சம் ஏதாவது கல் விழுந்து யாரோ விழுந்து தண்ணி தழும்புச்சுன்னா என்ன ஆகும், உயிர் போயிடும். ஆனா இப்ப இருக்கிறது எனக்கு மூக்குக்கு கீழே தான் நான் தண்ணி இருக்குது, நான் சேஃபா தான் சுவாசிச்சுட்டு இருக்குங்கிறது ஒரு ஆரோக்கியமான விவாதமா? அப்போ அந்த மாதிரி இது வந்து இருந்தாலும் அந்த லிமிட்ல இருக்கு. இப்ப நீங்களே வந்து இப்ப நம்ம ஒரு மாச சம்பளத்தில் இருக்கிறோம்னு வச்சுங்க, நீங்க பேங்க்ல போய் ஒரு இஎம்ஐ வாங்குறீங்க. இஎம்ஐ வாங்கும்போது உங்களுடைய சம்பளத்துக்கு எவ்வளவு நீங்க சதவீதம் இஎம்ஐ போடலாம்னு கண்டிஷன் இருக்கா இல்லையா? ஆமா, உங்களோட வாடகை இதெல்லாம் கழிச்சது எவ்வளவு கட்ட முடியும்னு பாப்பா. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்காக ஒரு 40%னா கூட நீங்க 39.25% நிறுத்திட்டீங்க. லிமிட்டுக்கு கீழே தான் இருக்கிறீங்க, கரெக்டா? 1% 0.25%. 40%க்கு 39.99 இருந்தாலும் நீங்க அந்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கீங்க. அது ஆரோக்கியமான நிலைமையா? கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு அவசர ஆத்திரம் இஎம்ஐ பயன்படுத்தி ஏதாவது ஒன்று வாங்க முடியுமா? முடியாது. ஆனா நான் இஎம்ஐக்கு கீழே தான், எனக்கு 40% இஎம்ஐ நான் வந்து 39.25% தான் வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா இது ஆரோக்கியமான விவாதமா? அந்த மாதிரி தான் இப்ப இவங்க சொல்றது. அப்ப எப்பயுமே ஒரு ஹெட் ஸ்பேஸ்ங்கிறது வேணும். நம்ம இருக்கிறத பூரா வாங்கி வச்சுக்கிறது இல்லை. அப்போ அவருக்கு அங்கே சொல்ல வேண்டியது வந்து இது கடமை ரொம்ப முக்கியம். இன்னும் கூட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இலவசங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு அரசாங்கத்தை எடுத்துட்டு போகணும்.
அது என்னுடைய பார்வை. இலவசங்களை வந்து நீங்கள் அறிவிச்சிருந்தா கூட இந்த வெள்ளை அறிக்கை வச்சு மக்கள்கிட்ட விளக்குங்க என்னென்ன. இப்போ நம்மளே போன தடவை ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் இலவசங்களை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1.5 லட்சம் கோடி ஆகுது. ஆனால் இன்றைக்கி பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் போதை ஒழிப்புன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு வந்து ஐயா விஜய்க்கும் அதில் உடன்பாடு உண்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி டாஸ்மாக மூடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 கோடி நஷ்டம். கண்டிப்பாக கரெக்டா? ஆனால் இந்த 50,000 கோடி நஷ்டம் பார்க்கலாமா, இல்லை நீங்கள் இலவசமாக கொடுக்கறதுக்கு ஒரு 1.5 கோடி செலவு பண்ணுறதை பார்க்கணுமா? இன்னைக்கு நீங்கள் அந்த 1.5 கோடி இலவசத்தை கொடுக்கறத விட இந்த 50,000 கோடி தமிழகத்துக்கு வருமானத்தை இந்த டாஸ்மாக மூடிங்கன்னா மக்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவு பெருகுமா குறையுமா? இலவச வேலைன்னு சொல்கிறாங்க மக்கள். அதைத்தான் நான் வந்து விஜய் அவர்கள் பார்க்கணுங்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுங்க. அப்போ உடனே இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இது வரைக்கும் 5 வருஷம் ஆட்சி செஞ்சு போனவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு ஏதாவது தார்மீக உரிமை திமுக இருக்கா? கண்டிப்பாக எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களா? கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இலவசத்துக்கு எதிரானவர்கள், தேவையானவர்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இது. அப்போ இது வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். இது வந்து இன்னும் இலவசங்கள்னு சொல்லி அது வந்து மக்கள் இலவசங்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதியை பார்த்து நீங்கள் யாராவது விஜய்க்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது சார். ஒரு மாற்றத்துக்காகவும் அவர் மேலே ஒரு நம்பிக்கைக்காகவும் தான். அப்போ இந்த இலவசங்களை வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் படிப்படியாக குறைச்சிட்டு வர்றதுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். சார் நிச்சயமாக அவருடைய பேச்சில் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம் யாரும் ஆடக்கூடாது, இங்கே இருக்க வந்து இந்த இணை துணை எதுவுமே கிடையாது, ஒரே பவர் சென்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து 2-3 திட்டங்களையும் அறிவிச்சிருக்காரு. தலைமைச் செயலகத்தில் நேற்று வந்துட்டு போயிடுவார்னு மாதிரி எதிர்பார்த்த சூழலில் உடனடியாக மீட்டிங் போட்டிருக்காங்க. அதிகாரிகள் கூட இது முன்கூட்டியே திட்டமிடலன்னு சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது, உடனே கூடுங்கள் சொல்லி காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கதா சொல்லப்பட்டது. சட்டம் ஒழுங்கை காப்பாதற்கு என்ன நடவடிக்கை வேணாட்டுங்க, யாரை வேணா இது பண்ணுங்க, எந்த தமிழகத்தில் ஒரு சின்ன மூலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட என்னோட தகவல் கொண்டு வாங்க அப்படின்னலாம் சொல்லப்பட்டதா பேசப்பட்டதா ஊடகங்கள் செய்தி வந்திருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். அவர் வந்து போன தடவை பதவியேற்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேட்டி சட்டையில் தான் வருவாங்க, இவர் கோட் ஷூட்டில் வர்றார். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய மரபு வேட்டி சட்டை சொல்கிற ஆளுங்க எத்தனை பேர் வேட்டி சட்டையில் டெய்லி ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் நம்மளாம் இருக்கிறோம். கண்டிப்பாக ரோட்டில் போகிறீங்களா எத்தனை பேர் நீங்கள் வேட்டியில் பார்க்குறீங்கிறாங்க. நம்ம இப்போ வேட்டி கட்டியிருக்கோமா? கிடையாது. ஆனால் வந்து கமெண்ட் போகிறது மட்டும் தமிழர்களுடைய மரபு வேட்டி சட்டை வராரு. இப்போ நம்மளே வந்து ஒரு முக்கியமான நாட்களுக்கு வேட்டி சட்டை மாதிரி என்னைக்கு போட்டுருக்கீங்க சொல்லுங்கள்? எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நம்ம இன்றைக்கி பெருசாக வேட்டி கட்டுறோம்? திருமணங்களுக்கு நீங்கள் அப்போ நீங்கள் முக்கியமான நிகழ்வுகள்னா மட்டும்தான் நீங்கள் தமிழர்களாக மாறுவீங்களா? சாதாரண நாள்லாம் நீங்கள் தமிழர்கள் அல்லாதவர்களா? அப்போ இதெல்லாம் தான் இந்த மரபு. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு வெறும், அதனால தான் சொன்னேன் இதெல்லாம் வார்த்தை அரசியல்கள். அவர் பேண்ட் போட்டிருக்காரா, வேட்டி கட்டுறாரா, கோட் போட்டிருக்காராங்கிறது பிரச்சனை இல்லை. கரெக்டாக நாட்டை ஆள்றாரா, சரியான ஆட்சி முறையை கொடுக்குறாரா, அதைத்தான் நம்ம பார்த்து விமர்சிக்கணும். அவர் வேட்டி கட்டிட்டு வந்துட்டாரு, இவர் வந்து சட்டையை மடித்து போட்டு வந்துட்டாரு, கலர் சட்டை, இது விமர்சனம் அல்ல. அவர் என்ன சட்டை பேண்ட் போடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாமா, இல்லை நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோமா? அப்போ எது முக்கியமானதோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதில் வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைங்க. அப்படி நம்ம ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கும்போது அது அரசாங்கத்தையும் ஆளுமைகளையும் மேம்படுத்துறதுக்கு அவங்க வந்து கவனித்து அவங்கள திருத்திக்கிறதுக்கு வகைப்படும். அதை விட்டு நீங்கள் இதை பண்ணலையா அதை பண்ணலையா தேவையில்லாத விஷயங்கள், வெறும் வார்த்தை அரசியலை மட்டும் அதெல்லாம் விட்டுட்டு வாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வாங்குங்கிறது எனக்கு பார்வை. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பேச்சுகள் அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் உள்ளபடியே வரவேற்கக்கூடியது. அதே மாதிரி அவர் தலைமைச் செயலகத்திலையும் போயிட்டு ஒரு கோட் ஷூட் தான் போட்டு உட்கார்றாரு. இது வரைக்கும் ஏஐயில் தான் வந்து அவர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர்னு உட்கார்ற மாதிரிலாம் படம் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ட்ரீம்ஸ் கம் ட்ரூங்கிற மாதிரி அது உண்மையாக இருக்குது. ரொம்ப எளிமையாக பழகினார். எல்லாத்துக்கிட்டையும் போகும்போது எந்த விதமான ஒரு படவதடமும் இதை வந்து ஒரு பெரிய பந்தாகந்தாலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ணி எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருப்பங்கிற அளவுக்கு அவர் வந்து எக்ஸிபிட் பண்ணுறாரு. நீங்கள் குறிப்பாக சொன்னது வந்து பவர் சென்டர். ஏன்னா இன்றைக்கி திமுக கடந்த ஆட்சியில் இருந்தவங்ககிட்ட எவ்வளோ பவர் சென்டர் இருந்துச்சு, அதனால் எந்த அளவுக்கு வந்து அந்த கட்சிக்குள்ளாரே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஆட்சியாளர்கள்ட்ட அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் மட்டத்தில் அந்த பவர் சென்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சரியான ஒரு கவர்னன்ஸ் கொடுக்க முடியலைங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல விஜய் அவர்கள் சொன்னது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. அது வெறும் போன தடவை நடந்தது மட்டும் இல்லை,
அதை வச்சு அவருடைய கட்சிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாரு. கண்டிப்பாக யாரும் வந்து இங்கே பவர் சென்டருக்கு கிரியேட் பண்ணிக்கலாம்லாம் இருந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே பவர் சென்டர் தான், ஒரு ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன், வேற எவனையும் எடுக்கவும் விட மாட்டேன். அப்படி யாராவது சிந்தனை இருந்துச்சுன்னா அழிச்சிருங்க, நம்ம கட்சி ஜெயிச்சிருச்சு, ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம்னு நினைச்சதுங்கன்னா வேலையாகாதீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய போல்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்றது வேற. அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கூட என்ன சொன்னாருன்னா, நான் மக்கள் பணத்தை கை வைக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் வேற எவனையும் ஒரு பைசா கை வைக்க விட மாட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு தில் வேணும், பொலிட்டிக்கல் வில் வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். அதை நம்ம பாராட்டுறோம். அதில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள் கண்ணுங்கருத்துமா பாருங்க. எந்த அமைச்சர்களாவது எந்த எம்எல்ஏக்களாவது ஊழல் செய்கிறாங்களா, எவங்களாவது கையூட்டு பெறானா, அதை விமர்சிக்கணும் நம்ம. தலைவர் இப்போ உங்கள் தலைவர் இப்படி சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள். அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். சும்மா வந்து அவர் இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, அது செய்கிறாரு, இது செய்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு தேவையில்லாத விமர்சனங்களுக்குள்ளார போகக்கூடாது. அந்த பவர் சென்டர் சொன்னது உள்ளபடியே அங்கே பதவி ஏற்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. ஒழுங்காக நீங்கள் வேலை பாருங்கள், இல்லைன்னா யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ங்கிறது அந்த இடத்துல. ஸோ அப்போ இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு கூட காவல்துறை முழுசாக சுதந்திரமாக செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் காவல்துறையை அவருடைய கட்டுப்பாட்டிலையும் வச்சிருக்கணும், அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும். அப்போ இன்னைக்கு அதாவது வந்து ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு. அந்த மாதிரி காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பிரச்சனை. எப்பயுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கலான்னு போவாங்க, குற்றத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் உடனே வந்து அங்கே அரசாங்கத்தினுடைய தலையீடு வரும், அரசியல்வாதிகளினுடைய தலையீடு. இது மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கிற போது வரும். அப்போ என்ன ஆகுனாக்கா, இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள், அவருக்கு வேண்டப்பட்ட ஆள்னு இப்போ இங்கேயும் பிரச்சனை, மக்கள்கிட்டையும் கெட்ட பேர். அதனால போய் ஒரு நடவடிக்கை எடுக்கலான்னா அரசியல்வாதிகள்கிட்ட பிரச்சனை. அப்போ காவல்துறையை சேர்ந்தவங்க என்ன தான் பண்ணுவாங்க? அவங்க எவ்வளோ வேதனையில் இருக்காங்க சார். நம்மளை மாதிரி அவங்க வெளியில் பேச முடியாது. ஒவ்வொரு காவலரும் உள்ளார வந்து அப்படியே குமிரிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சு ப்ராப்பரான ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னாக்கா அருமையாக இருக்கும். அதோட நம்மளுடைய இன்னொரு பார்வை என்னன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், நான் எல்லாத்தையும் குறை சொல்ல விரும்பல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய ஆட்சி சார்புடையவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம பார்க்குறோம், ஒரு ஆட்சி வந்துச்சுனாவே இந்த ஐஏஎஸ்க்கு இதெல்லாம் கிடைக்கும், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அவங்களே முன்னாடி பேச்சு அடிபடும். காரணம் என்னன்னா, இவங்க வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் பவர் ஆகும், அந்த கட்சி வந்தால் இவங்கெல்லாம் பவருக்கு வருவாங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த 60 ஆண்டு காலமாக இந்த கட்சிகள் மாறி மாறி ஆளும்போது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீண்ட நாட்களாக இருக்கிறவங்க ஒன்னா திமுகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், இல்லைனா அதிமுகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில பேர். அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? அவங்களும் நல்ல அமைச்சர்கள் தான், நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தான். அவங்கள எப்படி ஏதுவாக வேலை வாங்கணுங்கிறது முக்கியம். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்கள் திங்க் டேங்க் ரெடி பண்ணணும், அட்வைசரி கவுன்சில் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு சொன்ன ஐயா சகாயம் இருக்காரு பாருங்க, இந்த மாதிரி பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணவங்க, நேர்மையான அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எண்ணற்ற பேர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள். அவங்களெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு திங்க் டேங்க் அட்வைசரி கவுன்சிலாக நீங்கள் போடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் எதை சொன்னாலும் அவங்கள நீங்கள் சந்தேகப்படணும்னு நான் சொல்லலை. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்கே நீங்கள் எக்கோ பண்ணலாம். உங்களுக்கும் மீறி உங்களால் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மாதிரி விஷயங்களை பூரா நீங்கள் இந்த போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ்க்கு நீங்கள் கொண்டு வரலாம். இந்த அட்வைசரி திங்க் டேங்க் கவுன்சிலுக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்கலாம். முடிவு ஐயா விஜய் அவர்கள் தான் எடுக்கணும். இவங்கெல்லாம் ஆலோசனை சொல்றவர்கள் தான், முடிவு எடுக்கிறது முதலமைச்சர் எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் செட்டப் பண்ண, அதுக்காக வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை பூரா முதலமைச்சர் சந்தேகப்படணுமா, அது என்னுடைய இது இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குங்க. கார்பரேட் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்களே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்து பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ்னு வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா இந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள், பல துறையில் வேலை பார்த்தவங்க, பல கம்பெனியில் பெரிய பொறுப்புகளில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க, நம்ம பார்க்காத இண்டஸ்ட்ரியில இருந்தெல்லாம் அவங்க இருப்பாங்க. அப்போ எப்பெல்லாம் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய தருணங்கள் இருக்கோ அப்பெல்லாம் அந்த பிரச்சனைகளை வந்து இங்க வந்து எக்கோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கோம், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு. அப்போ இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க பார்க்காத பல விஷயங்களை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களே அந்த பிரச்சனையில் இருக்கும்போது உங்களால ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. இப்ப வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு கழுகு பார்வையா மாறும் அது.
கண்டிப்பாக. அப்போ நம்மளே பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது நம்ம சுற்றி பார்க்குறத விட மேலே இருந்து பார்க்கும்போது ஃபோக்கஸ் நல்லா கிடைக்கும். நம்ம பார்க்காத விஷயங்களை மேலே இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான திங்க் டேங்க். இதுக்காக வந்து வேர்ல்டு பேங்க் கவர்னர் எனக்கு வேணும், இல்லை வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நோபல் லாரட் வேணும், ஜப்பானில் இருக்கிற ஒரு வேணும்லாம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் பணிபுரிந்த நேர்மையான திறம்பட அரசாங்கத்தை நடத்திய அந்த ஆளுமை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பணிபுரிந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே போதும். இது நீங்கள் வெளியே இருந்தாலும் எங்கேயும் கூட்டு வரதில்லை. அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் ஒரு சர்ச் கமிட்டி போட்டு அதெல்லாம் யார் யாருன்னு அவங்க வந்து முதல்ல கண்டுபிடிச்சி அதை ரெடி பண்ணாங்கன்னா நல்ல அருமையான ஒரு பாலிசி டெசிஷன் மேக்கிங்க்கெலாம் இவங்க செம சப்போர்ட்டாக இருப்பாங்க. பல விஷயங்களை வந்து அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அரசாங்கத்துக்கு. நிச்சயமாக சார், இது போன்ற மாற்றங்கள் தமிழகத்தில் மக்கள் எதிர்பார்த்து தான் இந்த ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது நடக்கும் நாம் நம்புகிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.